வணக்கம் நண்பர்களே. 90 வயதுக்கு மேலே இருந்தாலும் கண் பார்வை, மூளை சக்தி ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா தினமும் காலையில் இந்த 3 விதைகளை சாப்பிட்டால் போதுங்க. ஆமாம் நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சகோதரர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம். 90 வயசுக்கு மேலே இருந்தாலும் கண் மங்கலாமல் இருக்கிறதுக்கும், நினைவாற்றல் குறையாமல் இருக்கிறதுக்கும், மறதி, தலை சுற்றுதல், பார்வை மங்கல், கண் எரிச்சல் இல்லாமலும், மூளை நரம்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகவும், தூக்கம் நல்லா வர இது எல்லாமே சாத்தியமா? ஆமாம் நண்பர்களே, சாத்தியம்தான். இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது விலை உயர்ந்த மாத்திரைகள் கிடையாது, வெளிநாட்டு சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது. நம்ம ஊர்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய 3 விதைகள் தான். அதை சரியான முறையில் காலையில் சாப்பிட்டால் போதும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். 3 விதைகள் ஏன் இவ்வளவு சக்திகளை கொண்டது? நம்ம உடம்புல கண் நரம்புகள், மூளை நரம்புகள், நினைவாற்றல், கவனம், அந்த ஃபோக்கஸ், நரம்பு செல்கள், இது எல்லாமே சத்தான கொழுப்புகள் ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருந்தால்தான் நல்லா வேலை செய்யும். ஆனால் வயசு ஆக ஆக நம்ம உடம்புல ஒமேகா 3 குறைய ஆரம்பிக்கும். அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் பிரெயின் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையுமே சரி செய்கிறது தான் இந்த 3 விதைகளுடைய வேலை. ஸோ அது என்ன விதைகள்ங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய விதை என்னென்னா சியா விதைகள். இதை சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சியா விதைனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷினாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன விதைகளாக தான் இருக்கும், ஆனால் சூப்பரான பவர் நிறைந்த விதைகள். இது ஈஸியாக எளிதாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இதனுடைய விலைகள் ரொம்ப கம்மி தான். இது 10 ரூபாயிலையுமே கிடைக்கிது. ஒரு மலிவான சீப்பான விதைகள் தான் இது. ஸோ இந்த சியா விதையுடைய முக்கியமான சக்திகள் என்னென்னா, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ஒமேகா 3 6 அந்த ஃபேட்டி ஆசிட்டும் இருக்குது. இதில் ஃபைபர்ஸ் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, சிங்க் இருக்குது. ஸோ கண் பார்வைக்கு இது எப்படி உதவி பண்ணுது அப்படின்னா, இது கண் நரம்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது, உலர்ச்சியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது, ஐ ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது, கண் புரையை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது, வயசு சார்ந்த பார்வை குறைபாடு எல்லாத்தையுமே மெதுவாக குறைக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் பயன்படுது. ஏன் இது இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னா, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது கண்களுடைய ரெட்டினாவுக்கு ஒரு சிறந்த உணவாக விளங்குது. ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து மூளைக்கு எப்படி இது வேலை செய்யுதுன்னா, நினைவாற்றலை அதிகரிக்கும், மறதியை குறைக்கும். ஸோ அதனால தான் வயதானவர்கள் கண்டிப்பாக அந்த விதைகளை எடுக்கணும்னு சொல்கிறோம். வயது காரணமாக அவங்களுக்கு ஞாபக சக்தியே இருக்காது. அதே மாதிரி மன அழுத்தம், இது எல்லாத்தையுமே சூப்பராக குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் உதவி பண்ணுது. மூளை செல்கள் டேமேஜே ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. 90 வயசில் கூட நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் சியா விதைகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். சியா விதைகளை சாப்பிட்றதுக்கான சரியான முறைகளை பார்த்துடலாம். இதை உலர்ந்தபடியே அப்படியே சாப்பிடக்கூடாது, ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிடணும். அதே மாதிரி அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். சியா விதைகளை அதிகமாக உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ 1 டீஸ்பூன் சியா விதைகளை மட்டும்தான் டெய்லி நீங்கள் எடுக்கணும். இதை நீங்கள் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு 20 இல்லை 30 நிமிஷம் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்துக்கிறலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இல்லை நீங்கள் நைட்டே நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் ஊற வச்சுட்டு தூங்குறா இருந்தாலும் தூங்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஊறின 1 கிளாஸ் தண்ணியும் நீங்கள் குடிச்சுக்கிடலாம். உங்களுடைய விருப்பம். நைட்டே ஊற வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லை காலையில் ஊற வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஆனால் இது நல்லா ஊறி இருக்கணும். இதை வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ வெறும் வயிற்றில் தான் இதை எடுத்துக்கிறணும். இரண்டாவது விதை என்னன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இதை நம்ம தமிழில் ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சூப்பர் மார்க்கெட், ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே இதுவும் அவைலபிளாக இருக்கும். இதனுடைய விலையும் ரொம்ப கம்மி தான்.
இந்த ஆளி விதையுடைய தனி சிறப்பு என்னன்னா, இந்த விதை நம்மளுடைய பாட்டிமார்களுடைய ரகசியமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விதை தான் இது. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விதை. இதனுடைய முக்கிய சத்துக்கள் என்னன்னா, ஆல்ஃபா லினோனிக் ஆசிட் வந்து இதில இருக்குது. அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதே மாதிரி லிக்னின் சொல்லக்கூடிய ஆன்டி கேன்சர் காம்பவுண்டும் இதில இருக்குது. இதில அதிக அளவுல ஃபைபர்ஸ் இருக்குது. விட்டமின் பி வந்து இருக்குது. மூளைக்கு சக்திய கொடுக்கறதுக்கு இந்த ஆளு விதைகள் எப்படி பயன்படுதுன்னா, உங்களுடைய மூளைக்கு அதாவது பிளட் சர்க்குலேஷன வந்து அதிகரிக்கும். இதனால உங்களுடைய மூளை பவர் வந்து அதிகமாகும். நினைவாற்றல் வந்து பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அல்சைமர் ரிஸ்க்க குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். பார்க்கின்சன் ரிஸ்க்க குறைக்கிறதுக்கு பயன்படும். மெண்டல் கிளாரிட்டிய அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆளு விதைகள் பயன்படுது. தினமும் சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க, என்னுடைய ஞாபக சக்திய திறனை அதிகப்படுத்தினதே இந்த ஆளி விதைகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளி விதைகள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆளி விதைகள் எல்லாம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு போடுங்க. அடுத்து இது கண்களுக்கு எப்படி உதவி பண்ணுதுன்னா, கண் எரிச்சலை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஆளி விதைகள் பயன்படுது. முக்கியமாக உலர்ச்சி உள்ள கண்கள், ட்ரை ஐஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது. கம்ப்யூட்டர் மொபைல் ஸ்ட்ரெயின் குறையும். இது அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைலில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். ஆளி விதைகளில் சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னென்னா, இதை டைரெக்டாக நம்ம சாப்பிடவே கூடாது. முழுசாக முக்கியமாக எடுத்துக்கவே கூடாது. இதை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னென்னா, நீங்கள் 1 டீஸ்பூன் ஆளி விதையை எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கிறணும். அதாவது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த ஆளி சீட்ஸை மட்டும் போட்டு வறுக்கணும். இது கூட எண்ணெயோ இல்லை வேறு எதுவுமே போட்டு ஆட் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக நீங்கள் இந்த இதை வந்து வறுத்துட்டு அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. காலையில் நீங்கள் எந்த உணவு சாப்பிட்றீங்களோ அந்த உணவு கூட வந்து நீங்கள் இதை வந்து அப்படியே மேலே 1 டீஸ்பூன் எடுத்து தூவி விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதுதான் சரியான முறை. பவுடர் பண்ணி மட்டும்தான் இதை சாப்பிடணும். அதாவது அந்த விதைகளை அப்படியே சாப்பிடக்கூடாது. காலை உணவு என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சியோ இல்லை இது கேழ்வரகு கூழோ இல்லை தயிர் சாதம் என்ன சாப்பிட்றீங்களோ அது மேலே அழகாக தூவி விட்டா. அடுத்த 3வது விதை என்னென்னா, பூசணி விதைகள் தான். இது இங்கிலீஷில் பம்ப்கின் சீட் அப்படின்னு சொல்லுவோம். பூசணி விதை ஏன் ரொம்ப ரொம்ப அவசியமானது? இந்த விதைகளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிக அளவில் இருக்குது. அதாவது கிங் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளுக்கு கிங் அப்படின்னா அது பூசணி விதைகள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த விதைகளில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னென்னா, இதில் வந்து சிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இதில் இருக்குது. ஸோ இது கண் பார்வைக்கு எப்படி உதவி பண்ணுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய சிங்க் வந்து ரெட்டினாவை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. இது வந்து மாலைக்கண் நோயை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. வயசு காரணமாக வரக்கூடிய பார்வை இழப்பை வந்து தடுக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. அடுத்து இது மூளை நரம்புகளுக்கு எப்படி இந்த விதைகள் பயன்படுதுன்னா, இது நர்வ்ஸ் சிக்னலை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, நரம்புகள்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னலை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. அதே மாதிரி மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு, நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. மூடை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தியான ஹாப்பியான மூடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. தூக்கம் சரியாக இல்லைன்னா நினைவாற்றல் 55% வந்து குறைவாக இருந்தாலும் பூசணி விதைகள் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு நினைவாற்றலை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வயசானவர்கள் கண்டிப்பாக இந்த பூசணி விதைகளை எடுத்துக்கிறணும். பூசணி விதைகளை சாப்பிட்றதுக்கான சரியான முறைகளை பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதைகளை எடுத்துட்டு லேசாக வறுத்துட்டு, அதாவது பூசணி விதைகளை மட்டும்தான் வறுக்கணும். வறுத்துட்டு இதை நீங்கள் காலையிலையோ இல்லை மாலையில் ஈவினிங் டைம்லேயோ நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். இந்த பூசணி விதைகள் ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது, ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் இருக்குது. அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுல வந்து உள்ளே இருக்க சீடு மட்டும் பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்லாம். நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய காய்கள் இருக்கக்கூடிய பூசணிக்காய் விதை வந்து வெளியில் ஒரு லேயர் கோட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த விதைகளை நீங்கள் உட்கொள்கிறது ரொம்ப நல்லது.
இந்த 3 விதைகளையுமே நீங்க தினமும் காலையில எப்படி எடுத்துக்கணும்னா, இத வந்து ஒரு மார்னிங் ரொட்டீனா நீங்க 1 மாசம் வந்து நீங்க ரெகுலரா பண்ணணும். சியா விதைகள் தண்ணீர வந்து 1 கிளாஸ் குடிச்சிருங்க. 1 டீஸ்பூன் போட்ட சியா விதை 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணிய நீங்க குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்ல காலையில சாப்பிடக்கூடிய உணவுல ஆளி விதை பவுடர வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தூவி விட்டுட்டு அப்படியே நீங்க சாப்பிடுங்க. அடுத்து வந்து நீங்க ஈவினிங் டைம்ல பூசணி விதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி நீங்க 30 நாட்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய மாற்றத்த நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த விதைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னா, பிளட் தின்னர் மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் உங்களுடைய டாக்டர்ட்ட நீங்க கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, வயசுங்கிறது ஒரு எண்ணே தவிர ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்குது. 90 வயசு இருந்தாலும் சரி, 20 வயசு போல கண் பார்வை தெளிவாகவும் மூளை தெளிவாகவும் இருக்க இந்த 3 விதைகளை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்து அதனுடைய சக்திகளை நீங்கள் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்த ஆரோக்கியமான வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.